என்ன சம்பவம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அவன் உங்களெல்லாம் வந்து சம்பவம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ட்ராக் ஓப்பன் பண்ணுறாங்க. தலைவன் இறங்க விசில் பறக்கவே அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அப்படி உள்ளே வர்றது. ஓப்பனிங்கே பயங்கர பிளாஸ்டான ஒரு ஃபைட் சீக்வன்ஸு. மறுபடியும் கட் பண்ணிங்கன்னா சத்யராஜோட அந்த ஃபியூனரல் அண்டு அவர் எப்படி ஸ்ருதி கிட்ட தராங்கன்றது, அது பயங்கரமான ஒரு எமோஷன். எப்பயும் லோகேஷ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் என்னதான் கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு படம் பண்ணாலும் சரி, பயங்கரமான ஆக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் சரி, அந்த எமோஷனை ரொம்ப அழகாக கேரி பண்ணி ஆடியன்ஸ் தருவார். அது அவருடைய எல்லா படங்கள்லையும் வந்திருக்கு. எப்பயும் ஒரு நல்ல எமோஷன் இருக்க படம் தான் ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக மாறும். அந்த பாயிண்ட்டை ரொம்ப கரெக்டாக டார்கெட் பண்ணதுனால இந்த படத்துலையும் அதை ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்ருதி அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்மளுடைய ரஜினி அவர்கள், இவங்க 2 பேருக்கும் ஏற்படுற ஒரு கான்வர்சேஷன் அண்டு சத்யராஜ் அண்டு நம்மளுடைய ஸ்ருதி அண்ட் அவங்களுடைய மகள்கள், அவங்களுடைய அந்த கொலாபரேஷன் எப்படி இருக்குது, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காங்க அப்படின்ற அந்த ட்ராக் போயிட்டுருக்கு அந்த விதம். அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் ஒருத்தராக இப்படி ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கும்போது